நான் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிருக்கேன், ரன்னிங் போயிருக்கேன், ட்ரெக்கிங் போயிருக்கேன். கண்டினியூவாக 2 ஹவர்ஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கோம். கால்லாம் வலிக்கும், டக்குன்னு சேர்லேருந்து எழுந்து நடந்து போகவே முடியாது. பட் அதை வந்து நேற்று ஃபீல் பண்ணேன். அந்த 1 ஹவர் உடற்பயிற்சியை நம்ம ப்ராப்பராக முறையாக நம்பிக்கையாக பண்ணால் நம்ம உடம்புக்குள்ளார நிறைய மாற்றங்கள் வரும். ஜிம்முக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம என்னதான் நான் வந்து பியூட்டி பார்லர் போய் எத்தனை 1000 ரூபாய்க்கு க்ரீம் வாங்கி போட்டாலும் இனிமேல் அதெல்லாம் செட் ஆகாது. ப்ராப்பராக 4 to 6 எனக்கான நேரம். நீ என்னதான் சமையல் செஞ்சாலும் சரி, ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, நம்மளை கவனிக்க யாருமே கிடையாது. காலையில் ப்ராப்பராக நம்ம எழுந்து மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நம்மளை பார்த்து தான் நம்ம பிள்ளைங்க வளரும். நமக்கு பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சிக்குன்னு நம்ம உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா ஹாப்பியா இருந்தா நம்மளுடைய குடும்பம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கும். ஒண்ணு, இத்தனை நாளா நான் வந்து இந்த 5 days சந்தோஷமா என் லைஃப்ல இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் மெமரிஸ் என் பிள்ளைங்களுக்கும் இது வாழ்க்கை முழுசும் இருக்கும். அவரோட ஜீவ சமாதி இருக்கு, பட் அவரோட வைப்ரேஷன் இங்க எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு தெரியாது. அந்த 5 நாள்ல என் பையனும் என் பொண்ணும் என் குடும்பமும் ஐயாவோட வைப்ரேஷன்ல நாங்கள் மூழ்கி திளைத்தோம். எப்படி ஒரு உருவம் இல்லாத ஒரு கற்சிலையா உள்ளார வந்தோம். இப்போ நான் ஒரு வடிவத்தோட தெய்வீக தன்மையும் என்னை சுத்தி ஒரு வளையத்தோட ஐயாவோட இறை அருளாலும் குரு அருளாலும் நாம இங்கிருந்து வெளியில போறோம்.